தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னு வச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க கிட்டும். ஒரு படம் தோத்து போகுதுன்னு வச்சுங்க, தமிழ்நாடு முழுக்கவே ரிஜெக்ட் ஆயிடும். சில பேர் அதை வந்து செம்மறியாடு கூட்டம் மாதிரி சாயிறாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு ஏகபோகமாகத்தான் வாக்களிப்பார். 40க்கு 40 இந்த முறை திமுக நாடாளுமன்றம். இதே மாதிரி அதிமுக வென்றிருக்கிறது கடந்த முறை ஜெயலலிதா காலத்தில். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம்னா அதெல்லாம் அரசியல் அப்படி கிடையாது. ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகள் தான் களத்தில் நிற்க முடியும். பிற கட்சிகள்லாம் இந்த 2 கட்சிகளோடு தன்னை இணைத்து கொண்டால் சில சட்டமன்ற உறுப்பினர்களை, சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். அதிகார மையத்துக்கு அருகிலே நிற்க முடியும். 30% வாக்கு வங்கியை கடந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக தாவேகா மாறுவதற்கும் 30 வருஷம் உழைக்கணும். அப்போ தான் நடைமுறைக்கு வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், எம்ஜிஆருக்கு 25 வருஷம் இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நான் ஆணையிட்டால்னு பாட்டு பாடணுன்னு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், நம்ம தளபதி தான் சிஎம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இவங்களை தற்கூரின்னு சொன்னால் வருத்தப்படுறாங்க. தற்கூரிங்கிற வார்த்தை எப்படி தோன்றுச்சு தெரியுமா உங்களுக்கு?